Hi friends, welcome to SS Creations. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இஃப்தியார் ஸ்பெஷல் சீஸி சிக்கன் கட்லெட் தான் வந்து பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். 1/2 kg சிக்கன் போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கேன். இது கூட நம்ம இங்க கொஞ்சமா சோம்பு பவுடர் சேர்த்துக்கலாம், சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம், பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் சால்ட் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இங்க வந்து நான் சீரகம் cumin பவுடரும் சேர்த்திருக்கேன். இதுலயே நம்ம ginger garlic பேஸ்டும் சேர்த்திக்கலாம். இதை வந்து நம்ம மிக்ஸில போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். கடைசியா இதல நம்ம லெமன் ஜூஸ் வந்து இந்த மாதிரி கொஞ்சமா புழிஞ்சு விட்டுக்கலாம். நான் வந்துட்டு இங்க ஒரு பொட்டேட்டோவை பாயில் பண்ணி மேஷ் பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நான் இங்க கொத்தமல்லி தழையும் சேர்த்திருக்கேன். சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பேட்டிஸ் செய்யலாம். இதில இருந்து கொஞ்சமா எடுத்து நம்ம இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டன் பண்ணிட்டு நான் இங்க க்ரீம் சீஸ் தான் வந்துட்டு சேர்க்க போறேன். இதை நம்ம இதுக்குள்ள வச்சுக்கலாம். நீங்க வந்து மொசரல்லா சீஸும் இதல சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம சீஸ் உள்ள வச்சிட்டு சீல் பண்ணிக்கலாம். சீல் பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிக்கலாம் பேட்டிஸ் மாதிரி. இப்போ இதே மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு நான் இங்க ஒரு முட்டையில பெப்பர் பவுடர், உப்பு சேர்த்து நல்லா விஸ்க் பண்ணிருக்கேன். இந்த பேட்டிஸை இந்த முட்டையில நம்ம இதை டிப் பண்ணிட்டு நம்ம பிரெட் கிரம்ஸ்ல கோட் பண்ணி எடுத்துக்கலாம். பிரெட் கிரம்ஸ் வந்துட்டு ஒண்ணுமே இல்ல. பிரெட்ட வந்துட்டு சைட்ஸ் கட் பண்ணிட்டு நீங்க மிக்ஸில போட்டு அரைச்சு அதான் வந்துட்டு பிரெட் கிரம்ஸ். பிரெட் கிரம்ஸ்ல நம்ம நல்லா கோட் பண்ணிட்டு ஆயில்ல மீடியம் ஹீட்ல நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆன வரைக்கும் ஃப்ரை பண்ணிட்டு அவ்வளவுதான். நம்ம இதையே கெட்சப் இல்லனா மயோனைஸோட சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்க ரொம்பவே கிறிஸ்பி சீஸ் பாருங்க மெல்ட் ஆயி வெளிய வந்திருக்கு. நம்மளோட சீஸ் பாத்தீங்களா? இது ரொம்பவே டெலிஷியஸா டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இஃப்தியாருக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. Thanks for watching.